ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு ஒரு சிம்பிளஸ்ட்டு வேல பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். சிக்கன் ஒரு 3/4 kg வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு எல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஓகே, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன்ல. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வெடிஞ்சிடட்டும். ஓகே, இப்போது சோம்பு வெடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயமும் 3 பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளி போல் மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வதக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூனு கறி மசாலா அண்ட் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா அண்ட் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சம் அளவுக்கு தயிர், ஏன்னா தக்காளி வேறு நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சமாக தயிர் முக்கியமானதுங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பு நான் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் திக்னஸ்க்காக. ஓகேங்களா? நல்லா அரைச்சி ஊற்றிடுங்க. ஓகே, அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. அண்டு ஃபைனலி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கலரிட்டு 2 விசில்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி. இது எல்லாம் கோஸ் வெல் வித் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி, எவ்ரிதிங். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இல்லை. ஓகே, ட்ரை it at your home. Bye bye, see you later.